ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். இந்திய தேசத்தின் விடுதலைக்காக தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்து தியாகம் செய்த சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய 128வது ஆண்டு பிறந்தநாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சியின் சார்பில், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அவருக்கு மலர் அஞ்சலி செலுத்துகிறோம், வீர வணக்கத்தை தெரிவிக்கிறோம். காங்கிரஸ் கட்சியினுடைய சுதந்திர போராட்ட வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய மாபெரும் தியாகத்தை மேற்கொண்டவர் சுபாஷ் சந்திர போஸ். அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் அறப்போராட்டங்களின் வாயிலாக, அகிம்சையின் வாயிலாக சுதந்திரத்தை பெற முயன்றார். அவருடைய தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. நாணயத்தின் இரு பக்கங்கள் போல இன்னொரு புறத்தில் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய நாடு முழுதும் இளைஞர்களை திரட்டி, வீரர்களை திரட்டி இந்திய தேசிய படை, இந்தியன் நேஷனல் ஆர்மி என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களை திரட்டி முதல் இந்திய நாட்டினுடைய சுதந்திர கொடியை வெள்ளைக்காரர்கள் இங்கு ஆண்ட போதே இந்திய நாட்டின் எல்லையில் ஏற்றினார். இங்கிலாந்து தேசத்திற்கு எதிரான உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கும் சென்று ஹிட்லர் உள்ளிட்ட பல்வேறு விதமான அந்தந்த நாட்டினுடைய உச்ச பொறுப்புகளிலே இருந்த பலரையும் சந்தித்து இந்தியாவிற்கு ஆதரவு திரட்டினார். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவும் இருந்து பணியாற்றினார். பிறகு ஒரு விமான விபத்திலே அவர் இறந்து போனதாக சொல்லப்பட்டது. அது பிறகு பல்வேறு நிபுணர்கள் குழு அதற்காக விசாரணைகளை மேற்கொண்டு அது உறுதி செய்யப்பட்டது. அதனுடைய வாழ்நாள் முழுதையுமே இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக அர்ப்பணித்து கொண்ட தியாகசீலராக திகழ்ந்த சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பிறந்த நாளில் அவருடைய புகழ் என்றென்றும் வாழ்க என்று போற்றுவோம். காங்கிரஸ் சார்பிலே வாழ்த்துகிறோம். மகாத்மா காந்தியடிகள் எப்படி மக்களுடைய இதயங்களிலே நீக்கமர நிறைந்திருக்கிறாரோ, அதுபோல இன்னொரு புறத்திலே சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய நினைவும் மக்களுடைய இதயங்களிலே பசுமையாக நிறைந்திருக்கிறது. ஆங்கிலேயர்கள் மகாத்மா காந்தி அவர்களுடைய அறப்போராட்டம் ஒரு புறத்தில், இன்னொரு புறத்தில் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தந்த அழுத்தம் ஒரு புறத்தில், இரண்டையும் தாக்குப்பிடிக்க முடியாமல் தான் ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை விட்டு சென்றார்கள். இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்ததிலே சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கும் பெரும் பங்கு உண்டு. அந்த தியாகசீலரை காங்கிரஸ் சார்பிலே போற்றுகிறோம், வணங்குகிறோம். சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய புகழ் வாழ்க என்று வாழ்த்துவோம். அதுபோல் 1809 ராமநாதபுரத்தில் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதியாக ராமநாதபுரத்தினுடைய மன்னராக திகழ்ந்த இளம் வயதிலேயே பொறுப்பேற்றிருந்த ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி அவர்கள் 1809 இதே நாளிலே மரணமடைந்தார்.
அவருடைய பிறந்தநாள் மார்ச் 30 அரசு விழாவாக தமிழக அரசு நாடு முழுவதும் கொண்டாடுகிறது. அவருடைய திருவுருவச் சிலை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு முன்னாலே நிறுவப்பட்டிருக்கிறது. இளம் வயதிலேயே கைது செய்யப்பட்டு திருச்சியிலே 10 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு மீண்டும் விடுதலை செய்யப்பட்டு ராமநாதபுரத்திலே மன்னராக இருந்தார். இன்றைக்கு இருக்கிற ராமேஸ்வரம் கோயிலுடைய ஒரு பகுதியை கட்டியவர் அவர். ஆன்மீக பணியையும் அறப்பணியையும் தமிழ் வளர்ச்சியையும் ஒன்று சேர்ந்து செய்தவர். அதற்கு பிறகு மீண்டும் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு இருக்கிற செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் அங்கே இருக்கிற சிறையிலே இருட்டறையிலே தன் வாழ்நாள் முழுவதும் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார். அவருடைய வாழ்நாளின் இறுதி மூச்சை இன்றைக்கு இருக்கிற செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே தான் அவர் இறுதியாக சுவாசித்தார். அவருடைய நினைவையும் இந்த நேரத்தில் போற்றுவோம். இதுபோல் பல தியாகசீலர்கள் செய்த தவத்தால் தான் தொண்டால் தான் இன்றைக்கு இந்திய நாடு சுதந்திர காற்றை சுவாசிக்கிறது. இந்த நாளில் இந்திய நாடு மேலும் வளமும் பலமும் பெற இந்த முன்னோர்களின் தியாகிகளின் வழியில் தொடர்ந்து இந்த நாட்டின் இளைஞர்கள் இந்தியாவை வலுப்படுத்த சபதமேற்க வேண்டும் என்கிற அந்த நினைவுகளோடு அந்த வேண்டுகோளோடு இவர்களுடைய புகழ் வாழ்க என்று இந்த நேரத்தில் போற்றுவோம், வாழ்த்துவோம். ஜாமீன் கோர்ட்டு தானே கொடுத்துருக்கு. சரி, நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்போ அல்லது உத்தரவோ அது சரியில்லாத பட்சத்தில் அதுக்கு பரிகாரத்தை அடுத்த நீதிமன்றத்திலே தான் மேஜிஸ்ட்ரேட்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னா ஹைகோர்ட்னா சுப்ரீம் கோர்ட்டு அது மாதிரி சட்ட ரீதியாகத்தான் அவற்றிற்கு பரிகாரம் காண முயற்சிக்க வேண்டும். இதில் உரிய நடவடிக்கைகளை காவல்துறை அரசு எடுக்க வேண்டும். தந்தை பெரியார் அவர்கள் உலகெங்கும் வாழுகிற தமிழ் பெருமக்களால் பெரிதும் போற்றப்படுபவர், மதிக்கப்படுபவர். மிக பெரும்பான்மையான மக்கள் அவரை போற்றுகிறார்கள், நேசிக்கிறார்கள். அவருடைய கருத்துக்களிலே அவரே எல்லாவற்றையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எப்போதும் சொன்னதில்லை. அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று எதையும் ஏற்க வேண்டியதில்லை. எவர் சொன்னாலும் அதிலே நீங்கள் உங்களுடைய அறிவை புகுத்தி சிந்தித்து சரியானவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் தந்தை பெரியாரே சொல்லியிருக்கிறார். அவருடைய கருத்துக்களிலே முரண்பாடுகள் காண்பவர்கள், கருத்து வேறுபாடு காண்பவர்கள் ஜனநாயக நாட்டிலே அதை சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் மறைந்த ஒரு மாபெரும் தலைவர்களை விமர்சிக்கிற போது ஒரு வரம்பு மீறியோ எல்லை தாண்டியோ நாகரிக குறைவாகவோ பண்பாட்டு குறைவாகவோ மறைந்த மாபெரும் தலைவர்களை விமர்சிப்பது நல்லதல்ல. இது சீமான் அவர்களுக்கு என்னுடைய ஆலோசனை. அதுபோல் சீமானுடைய கருத்தை கண்டிப்பவர்கள் சீமானை எதிர்த்து அவருடைய இயக்கத்தை எதிர்த்து போராட கண்டிக்க எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. என்னுடைய பொதுவான கருத்து, நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில் என்னவென்றால், கருத்துக்கு கருத்து, போராட்டம் வாயிலாக ஆர்ப்பாட்டம் வாயிலாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் எந்த கட்சியும் எந்த கட்சியினுடைய தலைவருடைய வீட்டுக்கு முன்னாலே போய் போராட்டம் நடத்துவது, வீட்டுக்குள்ளே போய் கல்லெடுத்து வீசுவது, அடிப்பது, இது போன்ற ஜனநாயக விரோதமான சட்ட விரோதமான செயல்களில் எந்த கட்சியுமே ஈடுபடக்கூடாது என்பது தான் என்னுடைய கருத்தாகும்.
பொதுவான இடங்களிலே ஆர்ப்பாட்டம் செய்வது, போராட்டம் நடத்துவது, உண்ணாவிரதம் இருக்கலாம், ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், கருப்பு கொடி காட்டலாம், என்ன வேண்டுமானாலும் சட்டத்திற்கு உட்பட்ட எந்த ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் ஜனநாயக நாட்டிலே செய்ய எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. தனி நபராக இருந்தாலும் சரி, ஒரு குழுவாக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லோரும் யாரை வேண்டாலும் எதிர்த்து போராடலாம். ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய கருத்து பிடிக்கவில்லை என்பதற்காகவோ அல்லது அது அரசியல் கட்சி தலைவராக கூட இருக்க வேண்டிய ஒரு தனிநபராக கூட இருக்கட்டும், அவருடைய வீட்டிலே போய் அங்கே இருக்கிற பெண் பிள்ளைகள் குழந்தைகள் அவர் என்ன பாவம் செய்வார்கள்? ஸோ அவர்களுடைய வீட்டிலே போய் யாருடைய வீடாக இருந்தாலும் அங்கே வீட்டுக்குள்ளே போய் கல்லெறிவதோ, காரை உடைப்பதோ, கதவை உடைப்பதோ, வீட்டுக்குள்ளே போய் நின்று ஆர்ப்பாட்டம் நடத்துவதோ என்னை பொறுத்த வரைக்கும் அது ஜனநாயக நாட்டில் ஏற்புடையதல்ல. சட்ட ரீதியாக வெளியே என்ன வேணாலும் போராடலாம், யாரை எதிர்த்து என்ன வேணாலும் போராடலாம், ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். அந்த ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய உரிமையாகும். சரி, மதுரை மாவட்டத்தில் இந்த பிரச்சனையை எதிர்த்து எல்லா கட்சிகளும் ஏறக்குறைய எல்லா போராட்டத்திலும் ஈடுபட்டு அதனுடைய அடிப்படையாக அங்கு நீங்கள் சொன்ன மாதிரி திரு அண்ணாமலையாக இருக்கட்டும் அல்லது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்பு தளபதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அவரே என்னுடைய ஆட்சி இருக்கிற வரை இந்த திட்டம் வராது, தமிழ்நாட்டில் வராது, மதுரையில் வராது என்று திட்டவட்டமாக அவர் கூறியிருக்கிறார். நல்ல செய்தி வரும் என்று அண்ணாமலை ஆளுங்கட்சியை சார்ந்தவர், அவருடைய தலைவராக இருப்பவர், இந்த ஒப்பந்தம் ரத்தாகிறது என்றோ அல்லது ரத்து செய்யப்படுகிறது என்றோ இந்த திட்டம் வராது என்றோ அரசின் சார்பிலே மத்திய அரசு அறிவித்தால் வரவேற்கக்கூடியது தான், நல்லது தான். அப்போ நீங்கள் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியல் இருக்கீங்க, அப்போ நீங்கள் ஒரு தமிழக அமைச்சராக இருந்திருக்கீங்க. அன்னைக்கு இருந்த செயல்பாடு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு பல்வேறு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அந்த அரசியலையும் பார்த்த நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒரு விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு சூழல்கள் நிலவிட்டு இருக்குது, அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய சூழல் நிலவிட்டு இருக்குது. இப்படியே போனால் எதிர்கால அரசியல் தான் என்ன? சரி, இது விஞ்ஞான வளர்ச்சி. அந்த காலத்தில் இவ்வளோ தொலைக்காட்சி கிடையாது. ஒரு சில பத்திரிகைகளில் பார்த்து தான், அதுவும் 4 நாள் கழித்து தான் செய்திகள் மக்களுக்கு போய் சேரும். அதுவும் 1-2 பத்திரிகைகள் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பத்திரிகைகள் எண்ணிக்கை கூடியது, தினப்பத்திரிகை, வாரப்பத்திரிகை, இப்படியெல்லாம் வரிசையாக கூட்டிகிட்டே போனது. அதுக்கு பிறகு தொலைக்காட்சி ஒரு டிவி தான் இருந்தது. இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் 50 பேர் நிற்கிறீங்க. இது மாதிரி ஏராளமான தொலைக்காட்சிகள், யூடியூப் சேனல்ஸ், .coms, இந்த மாதிரி நிறையா பல்வேறு விதமான ஹைடெக் முன்னேற்றங்களாலே, விஞ்ஞான புரட்சியாலே, தொழில்நுட்ப வளர்ச்சியாலே இன்றைக்கி இப்போ என்ன நடக்குதோ அது அடுத்த நிமிஷமே மக்களுக்கு போய் சேர்ந்துடுது. தொலைக்காட்சியில் போகுது. அவங்கவுங்க எல்லோரும், பெரும்பாலான மக்கள் வீட்டில் இப்போ செல் இல்லாத ஆளே கிடையாது. எல்லார் கையிலையும் ஒரு செல். குடும்பத்துக்கு அநேகமாக நான் நினைக்கிறேன் செல் இல்லாத குடும்பம் இருக்குமான்னு சந்தேகம்தான். அதுமாதிரி எல்லார் கையிலையும் செல் இருக்குது, எல்லா குடும்பத்துலேயும் செல் இருக்குது. அடுத்த நிமிஷம் போயிடுது. அது ஒருத்தர் இருந்தால் அவங்க 10 பேர்கிட்ட காமிக்கிறாங்க. அதனால செய்திகள் போகிற போது அது இந்த ஒரு வகையான முன்னேற்றம் தான் அதை எடுத்துக்கணுமே தவிர அதில் ஒன்றும் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே. ஆனால் அந்த மாதிரி வர்ற செய்திகள் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாகவும் அதே நேரத்தில் மக்களுடைய வளர்ச்சிக்கும் வாழ்வுக்கும் துணையாக இருக்கக்கூடிய விஷயங்களாக பொதுவாக எடுத்து செல்ல வேண்டுமே தவிர எதிர்மறையான சிந்தனையோ எதிர்மறையான வளர்ச்சி ஏற்படுத்துகிற விதத்திலேயோ தேசத்தினுடைய ஒற்றுமையை நலனை பாதிக்கிற விதத்திலேயோ விஷயங்கள் போய் மக்களிடத்தில் சேராமல், அதே நேரத்தில் நான் சொன்ன நாணயத்தில் இரு பக்கம் மாறி நல்லது கெட்டது ரெண்டையும் மக்கள் தெரிஞ்சுக்கணும். அதன் மூலமாக மக்கள் நடவடிக்கைகளை அவர்களுடைய உரிய முடிவு மக்கள் எடுக்கணும். அதுக்கு நீங்கள் தான் துணையாக இருக்கிறீங்க. பத்திரிகைகள், ஊடகங்கள், தொலைக்காட்சிகள், யூடியூப் சேனல்ஸ், இந்த மாதிரி துணையாக இருக்குது. இந்த வளர்ச்சி நல்லதுன்னு தான் சொல்லுவேன், கெட்டது இல்லை. ஆனால் கெட்டது மக்கள்கிட்ட போகாமல் இருக்க வேண்டியது நல்லது. தலைவர்கள் எப்படி பேசணும் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கிற தலைவர்களோட தரம் தாழ்ந்து பேசும்பொழுது உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் ரெண்டையுமே பார்த்ததுனால உங்களுக்கு எந்த மாதிரி தெரியும் கேட்கலாம். சில நேரங்களில் வருத்தமாக இருக்குது, சில நேரங்களில் வருத்தமாக தான் இருக்குது. நீங்கள் ஏறக்குறைய ஒரு 50 வருஷம் ஆக போகுதுங்க. எம்எல்ஏ ஆகிய 77 ஆரம்பித்து 6 தடவை எம்எல்ஏ, 3 தடவை எம்பி, 9 தடவை இருந்தாச்சு.
இன்னும் இந்த 27 வந்தால் 50 வருஷம் நிறைவு. 2 வருஷம் தான் இருக்குது. இந்த 50 வருஷத்தில் நான் கேள்விப்பட்ட தலைவர்களுடைய நிலை, இன்றைக்கு இருக்கிற அரசியல் நிலை, அந்த அந்த காலத்தை காட்டிலும் இந்த காலத்தில் அரசியல் நாகரிகம் அதிகமாகிவிட்டது என்றோ, இல்லை அரசியல் மகிழ்ச்சியாக சிறப்பாக சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்றோ நான் சொல்ல விரும்பவில்லை, சொல்ல முடியாது. அரசியல் தரம் தாழ்ந்து கொண்டே தான் போய் கொண்டிருக்கிறது என்று தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வேன். ஒரு சப்ஸ்டாண்டர்டாக தான் போயிட்டுருக்கு. அது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாகும். அதில் எல்லாரும் இல்லை, அதில் எல்லாரும் அந்த ஒரு கட்டத்தில் இருந்த தலைவர்களையே இன்னொரு காலகட்டத்தில் இருக்கிற தலைவர்களோடு யாரும் இப்போ மகாத்மா காந்தியோடு யாரை ஒப்பிடுறது? சுபாஷ் சந்திர போஸோடு இன்றைக்கி இருக்கிற யாரை ஒப்பிட முடியும்? காமராஜரோட யாரை ஒப்பிட முடியும்? அண்ணாவோட யாரை ஒப்பிட முடியும்? அது மாதிரி எம்ஜிஆரோட யாரை ஒப்பிட முடியும்? கலைஞரோட யாரை ஒப்பிட முடியும்? ஈவன் ஜெயலலிதாவோட கூட யாரை ஒப்பிட முடியும்? ஸோ அவரும் ஒரு வகையில் தைரியசாலியாக பெண்கள் மத்தியில் பாப்புலராக தான் இருந்தார். கலைஞர் அவர் மிகச்சிறந்த எழுத்தாற்றல், பேச்சாற்றல், அவருக்கு இருந்த திறமை எந்த தலைவருக்கும் கிடையாது நாட்டில், இந்தியாவிலே சொல்ல முடியும். அது மாதிரி வாஜ்பாய்க்கு இருக்கிற இருந்த ஒரு திறமை யாருக்கு இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ அது மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு கட்சியுடைய தலைவர்கள், அது மாதிரி பெரியார் மாதிரி இன்னொரு பெரியார் இருக்க முடியாது, அம்பேத்கர் மாதிரி இன்னொரு அம்பேத்கர் இல்லை இப்போது. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ணியமிக்க காகிதம் இல்லத்து, அவரே கண்ணியமிக்க காகிதம் இல்லத்து மாதிரி இன்னொரு காகிதம் இல்லத்து யார் இருக்கா? ஸோ அதனால் அவங்களையும் இந்த காலத்தில் இருக்கிற தலைவர்களையும் ஒப்பிட முடியாது, ஒப்பிடவும் கூடாது. அது ஒரு காலம், இது ஒரு காலம். ஸோ காலத்துக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும். எதிர்காலம் இன்னும் பிரகாசமாக நல்லதாக இருக்கணும்னு பிரார்த்தனை தான் பண்ணலாம். நம்ம தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கும் கொல்லப்படுவதற்கும் இந்திரா ஒரு கோமியம் அல்லது மாட்டு மூத்திரம் வெளியே. ஸோ இதை குடிக்கிறது அவங்க சௌனியம். அது யாருக்கு அதை விரும்பி சாப்பிட்றாங்களோ, வியாதி குணமாகும்னு நினைக்கிறாங்களோ அவங்க சந்தோஷமாக குடிக்கிட்டு, நமக்கு என்ன அதில் கஷ்டம்? அதில் யார் அது நல்லா இருக்குது தேவாமிர்தம் அப்படின்னு யாராவது சாப்பிட்டு போட்டோம், அது நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நான் சாப்பிட்றேன் நீயும் சாப்பிடுன்னு பிடிக்காதவங்களை யாரும் வற்புறுத்த முடியாது, வற்புறுத்தவும் கூடாது. அது நாகரிகமோ பண்பாடோ கிடையாது. உனக்கு பிடிக்குதா நீ குடிச்சிட்டு போங்க. ஏன் எல்லாரையும் குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறீங்க, சஜஸ்ட் பண்ணுறீங்க? விஞ்ஞான ரீதியாக ஒரு சயின்டிஃபிக்காக எதுவும் ப்ரூவ் பண்ணப்படாத நிலையில் சாதாரண மக்களை ஒரு அறிவுக்கு எதிரான அல்லது மக்களுடைய உணர்வுகளுக்கு விருப்பங்களுக்கு மாறான ஒரு விஷயத்தை அவர்கள் மேலே திணிக்க விரும்புவது நல்லதல்ல, அது கண்டனத்துக்குரியது. இலங்கை மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கும் கொல்லப்படுவதற்கும் இன்றுவரை காரணம் இந்திரா காந்தி அவர்கள் கச்சத்தீவை கொடுத்ததான அண்ணாமலை நேற்று சொல்றார். இதுதான் இந்திரா காந்தியினுடைய ராஜ தந்திரமானு கேள்வி வச்சிருக்காங்க. இந்திரா காந்தி அம்மா கொடுத்ததாக சொல்கிற அண்ணாமலைக்கு என்னுடைய கேள்வி, அதுக்கு பிறகு நீங்கள் வாஜ்பாய் தலைமையில் ஒரு 5 வருஷம், இப்போ மோடி தலைமையில் ஒரு 10 வருஷம், ஸோ 15 ஏறக்குறைய அதுக்கு முந்தி ஒரு 2 வருஷம், முதல்ல ஒரு 2 வருஷம் இருந்தார் வாஜ்பாய். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 17 வருஷமாக ஆட்சியில் இருக்கிற பிஜேபி நீங்கள் கொடுத்ததை திருப்பி ரத்து பண்ணிவிட்டு எடுத்துருக்க வேண்டிய பேச்சுவார்த்தை நடத்தி, அப்படி நீங்கள் அந்த மாதிரி அது இயலாமையில் இருந்து கொண்டு ஏற்கனவே நடந்ததையே திருப்பி சொல்கிறதில் அதனால் என்ன பலன் இருக்குது, என்ன நன்மை இருக்குது? ஒன்றும் கிடையாது. அந்த காலகட்டத்தில் சூழ்நிலையில் எதுக்காக அந்த முடிவு எடுக்கப்பட்டதுங்கிறது அது அந்த காலத்தில் அது தேவையாக கூட இருந்திருக்கலாம். ஒரு தேவையினுடைய அவசியத்தினுடைய அடிப்படையில் அல்லது வெளிநாடு வேறு நாடுகளுடைய நிலைப்பாடு அங்கே ஏற்பட்டு அது இந்தியாவுக்கு விரோதமாக இருக்கலாம். அதற்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்த கொடுத்ததோ அது ஒப்பந்தம் போடுறதோ தேவையில்லாமல் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த காலத்து தேவையாக இருந்திருக்கலாம். இப்போது அந்த தேவை ஒன்று நிறைவேறி முடிஞ்சிருக்கலாம், அல்லது இப்போ அது தேவையில்லாதான் இருக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற அரசாங்கம் நீங்கள் முயற்சி பண்ணி பேசி, இலங்கை ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன நாடு தானே, முயற்சி பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி இணக்கமாக பேசி கூட மிரட்டி சண்டை கூட போட வேணாம், பேசி வாங்குங்களேன் சாமர்த்தியமாக. ஆட்சியில் இருந்துக்கிட்டு நீங்கள் அதை செய்கிறதுக்கு இயலாமையில் இருந்துக்கிட்டு
இன்னமும் இந்திரா காந்தி அவர்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கல என்ன நியாயம் இருக்குது, என்ன அர்த்தம் இருக்குது? அப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கும்போது குறிப்பிட்ட தொகுதிக்கு வந்து அந்த எம்எல்ஏ மேலே மதிப்பு வச்சுருந்தாங்க. இப்போ அறந்தாங்கினா ஒரு பேர் இருக்கும், சாத்தூர்னா ஒரு பேர் இருக்கும், ஸ்ரீவில்லிபுத்தூர்னு ஒரு பேர் வரும், அதே மாதிரி கோபிச்செட்டிப்பாடினா ஒரு பேர் வரும். ஈரோடு இந்த மாதிரி ஒரு அந்த எம்எல்ஏக்கு ஒரு நேம் வந்து இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏக்கள் மக்கள் இல்லை. என்ன காரணம்? எம்எல்ஏக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து தொகுதி மக்களுடைய விருப்பங்களை எண்ணங்களை நிறைவேற்றி தொகுதி மக்களுக்காக சிறந்த முறையில் பாடுபட்டால் மக்கள் திரும்ப திரும்ப தேர்ந்தெடுப்பார்கள். மக்களை பார்க்கலைன்னா ஒரு தடவையோட கதையை முடித்து அனுப்பிடுவாங்க, அவ்வளோதான்.